500 கோடி சொத்து, ராஜ வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு வீடு கூட இல்ல. நடிகர் சத்யனோட சோகக்கதை. தமிழ் சினிமாவுல பல்வேறு வெற்றி படங்கள்ல நகைச்சுவை வேடங்கள்ல நடிச்சு எல்லாரோட கவனத்தையும் பெற்றவரு நடிகர் சத்யன். ஆனா இன்னைக்கு அவரோட வாழ்க்கை ஒரு சோகமான திருப்பத்தை எட்டியிருக்கு. ஒரு காலத்துல 500 ஏக்கர் நிலமும் கோட்டையும் கொண்ட ஒரு செல்வந்தரா இருந்தவரு, இப்போ எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டுட்டு வராரு அப்படிங்கிற தகவல் சினிமா வட்டாரத்துல ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு. 2000வது வருஷம் வெளியான இளையவன் அப்படிங்கிற படத்துல கதாநாயகனா நடிச்சிருந்தாரு சத்யன். அதுக்கு பின்னாடி கண்ணா உன்னை தேடுகிறேன் அப்படிங்கிற படத்துலயும் கதாநாயகனா நடிச்சாரு. ஆனா இந்த 2 படங்களும் ரொம்ப பெரிய தோல்வி அடைஞ்சதால படிப்படியா காமெடியனா மாறிட்டாரு. சத்யன் இதுவரைக்கும் 70க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. கோயமுத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாதம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ரொம்ப பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை தான் சத்யன். பல கோடி மதிப்பிருக்கக்கூடிய சொத்துக்கள் அவரோட குடும்ப சொத்தா இருந்து வந்திருக்கு. நடிகர் சத்யன் அவரோட அப்பா சிவகுமாரோட ஒரே பையன். ஊர்லயே ரொம்ப பெரிய பங்களாக்கள், நிலங்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஜமீன்தாராவே வாழ்ந்து வந்திருக்காரு. இருந்தாலும் இப்போ அவங்க கிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்ல. எல்லாத்தையும் விக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. நடிகர் சத்யராஜ் சிவகுமாரோட அத்தை பையன் தான். அந்த காலகட்டத்துல சத்யராஜ் சினிமாவுக்கு வர அவரோட குடும்பம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில, சத்யனோட அப்பா சிவகுமார் தான் அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி திரைப்படத் துறையில ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமா படங்கள தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் அதுல நெறைய பணத்த இழந்துட்டாரு சிவகுமார். அதுக்கு பின்னாடி தன்னோட பையன வச்சு 2 படங்களையும் தயாரிச்சாரு. அதுவும் வெற்றி பெறாம போயிடுச்சு. அதன் காரணமா அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விக்கக்கூடிய நிலை வந்துடுச்சு. இப்போ நடிகர் சத்யன் அவரோட சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் வித்துட்டு சென்னையில தான் வசிச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது. இவரு தனக்குன்னு வீடே இல்லாம சில நண்பர்களோட உதவியோட வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. அவரோட வாழ்க்கை ஒரு எதிர்பாராத திடீர் வீழ்ச்சி அப்படின்னும், ஒருத்தர் உச்சத்துல இருந்தாலும் நிலையானது எதுவுமே இல்ல அப்படின்னும் பலரும் பேசிட்டு வராங்க. பல பேர் அவர மறந்திருந்தாலும் மறுபடியும் திரையுலகத்துல வாய்ப்பு தேடிட்டு வராரு சத்யன். ரசிகர்கள் அப்புறம் திரையுலகத்தினர் அவருக்கு ஆதரவு குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சினிமா ஒரு சாதாரண மேடையா மட்டும் இல்லாம, வாழ்க்கையோட விருப்பு வெறுப்புகள உணர்த்தக்கூடிய தளமாவும் இருக்குது அப்படிங்கிறத சத்யனோட வாழ்க்கை நல்லாவே எடுத்து காட்டுது.